வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் 7 கட்டங்களாக 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த தேர்தல் நமக்கு பல்வேறு செய்திகளை உணர்த்தி இருக்கின்றது. ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் என்பதையும், ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் தான் அதன் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் என்பதை இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கின்றது. தனிநபர்களுக்காக அல்லது ஒரு தனிநபர்களை முன்னிறுத்தி எந்த அரசியல் கட்சியும் தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற இயலாது என்பதை இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தி இருக்கின்றது. இந்தியா சுதந்திரமடைந்த நாள் முதல் காணப்பட்ட தேர்தல்களில் எந்த கட்சியும் ஒரு தனிநபரை முன்னிறுத்தியதில் வெற்றி அடைந்ததாக சாத்தியம் எதுவும் இல்லை. நேரு அவர்கள் தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்தார் என்று சொன்னால், அன்று அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள், ஆட்சி செய்த நடைமுறைகள், அது மட்டுமல்லாது சுதந்திர இந்தியாவை பெருமளவில் மக்கள் நேசித்த விதம் போன்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நேரு அவர்கள் 3 முறை பிரதமராக முடிந்ததை ஒழிய, நேரு என்ற ஒரு தனிநபருக்காக மக்கள் தொடர்ச்சியாக அந்த வாய்ப்பினை வழங்கப்படவில்லை. நேரு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். பசுமை புரட்சி என்ற திட்டங்களை கொண்டு வந்தவர், 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தவர். இன்றைக்கு விண்வெளிக்கான ஆய்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கே அதற்கு வித்திட்டவர் நேரு அவர்கள். இப்படி பல்வேறு செயல்களின் காரணமாக தொடர்ந்து அவர்கள் நேரு பிரதமராக பதவி வகித்தார். அதை கடந்து இன்றைக்கு ஒரு தனிநபர், அதாவது மோடி என்ற பிம்பம் இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ற பிம்பம் கட்டமைக்க முயலப்பட்டது. இன்றைக்கு இது ரெண்டுமே தவிடுபடியாக்கப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா அரசு மோடி என்ற பிம்பத்தால் வெற்றி பெறவில்லை. ஏனென்று சொன்னோம் என்றால், பாரதிய ஜனதா அரசு முன்வைத்த கோரிக்கைகளுக்குத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் என்பதை இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் செலுத்தப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருந்த கருப்பு பணம் கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். அப்படி மக்கள் ஒரு நம்பிக்கையின் காரணமாக வாக்களித்தார்களே ஒழிய, மோடி என்ற ஒரு தனிநபருக்காக வாக்களிக்கவில்லை என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பின்னால் அண்ணாமலையின் பேச்சுகளின் காரணமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பாரதிய ஜனதாவுடைய அலை வீசுகிறது. பாரதிய ஜனதா நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டை கைப்பற்றும் என்றெல்லாம் பேசப்பட்டது. இன்றைக்கு அண்ணாமலை என்ற பிம்பம் உடைத்தெறியப்பட்டிருக்கிறது. இதை இந்த வேளையில் நாம் எதற்காக பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதர்களால் வெற்றியை தீர்மானிக்க முடியாது என்பதை இந்த தேர்தல் நம்மை உணர்த்தி இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.